ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் பேசுகிறேன். நான் ஏற்கனவே போட்ட வீடியோ கிளிப்பிங் பாடம் 1 உலோகவியலில் முகவுரையை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் நலன் கருதி உலோகவியல் பாடம் 1க்கான பாடத்தை வீடியோவாக தற்சமயம் போடுகிறேன். சரியா? வீடியோ லெசனாக போடுகிறேன். பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? உலோகவியல் பாடத்தில் உலோகம் எவ்வாறு அதன் தாதுவிலிருந்து பிரிக்கப்படுகிறதுங்கிறதுக்கு 3 படிநிலை பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? தாதுக்கள் அடர்ப்பிக்கும் முறை. 2வது படி பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். 3வது படி பண்படா உலோகத்தை தூய்மைப்படுத்தல். சரியா? அதில் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? உலோகத்தை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுத்து என்ன செய்கிறோம்? அடர்ப்பிக்கும் முறைகளை பார்த்தோம். 3 முறை பார்த்தோம். இப்போ இன்றைக்கு 2வது செயல்முறை பார்க்க போகிறோம். உலோகத்தை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுத்தலில் 2வது செயல்முறை பார்க்க போகிறோம். பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். இது இருபடி நிலைகளை கொண்டுள்ளது. தாதுவை தேவைப்படும் உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றுதல். தாதுவை தேவைப்படும் உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றுதல். 2வது படி உலோக ஆக்சைடை தனிம உலோகமாக ஒடுக்குதல். உலோக ஆக்சைடை தனிம உலோகமாக ஒடுக்குதல். இது இரண்டும் பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தலுக்குரிய 2 படிநிலை ஆகும். சரியா? அப்போ முதல்ல நம்ம முதல் படியை பார்க்க போகிறோம். தாதுவை உலோகத்தின் ஆக்சைடுகளாக மாற்றுதல். சரியா? தாதுவை உலோகத்தின் ஆக்சைடுகளாக மாற்றுதலுக்கு 2 வகை உள்ளது. முதல் வகை வறுத்தல். சரியா? இப்போ தாதுவை நம்ம எவ்வாறு உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றப்படுகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பாரு, சல்ஃபைட் தாதுக்கள். சல்ஃபைட் தாதுக்கள் எவ்வாறு ஆக்சைடுகளாக மாற்ற பயன்படும் முறை தான் என்னது? வறுத்தல். சல்ஃபைட் தாதுக்கள் ஆக்சைடுகளாக மாற்ற பயன்படும் முறை தான் என்னது? வறுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோம். சல்ஃபைட் தாதுக்கள் தாதுக்கள்னாலே என்னது? கலீனா மற்றும் ஜிங்க் பிளண்ட். சரியா? ZnS PbS இரண்டும் என்னது? சல்ஃபைடு தாதுக்கள் ஆகும். அப்போது இந்த வறுத்தல் முறையில் சல்ஃபைட் தாதுக்கள் ஆக்சைடுகளாக மாற்றப்படுகிறது. வறுத்தல்ங்கிறது என்னது? நம்ம ஒரு உலையில் இம்முறையில் இந்த வறுத்தல் முறையில் பார்த்தீங்கன்னா அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது தகுந்த உலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உலோகத்தின் உருகுநிலையை விட குறைந்த வெப்பநிலையில் நம்ம என்ன செய்கிறோம்? அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்துகிறோம். சரியா? அப்போது நன்கு தாதுக்கள் நன்றாக தூளாக்கப்படுகிறது. அப்போ வறுத்தல்னா என்னது? சல்ஃபைட் தாதுக்கள் ஆக்சைடுகளாக மாற்றுவதற்கு நம்ம பயன்படும் முறை தான் என்னது? வறுத்தல் ஆகும். அந்த வறுத்தல்ங்கிற செயல்முறையில் நன்கு அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது என்ன செய்யுது? நம்ம என்ன செய்கிறோம்? அதை தகுந்த உலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உலோகத்தின் உருகுநிலையை விட குறைந்த வெப்பநிலையில் அதிக ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படுகிறது. சரி, அப்போ சல்ஃபைட் தாதுக்கள்னா என்னன்னு சொல்லிட்டேன். கலினா மற்றும் ஜிங்க் பிளண்ட். ஏற்கனவே போன டாப்பிக்லேயே நம்ம பார்த்தோம். கலினானா PbS, ஜிங்க் பிளண்ட்னா ZnS. சரியா? அப்போது சல்ஃபைட் தாதுக்கள் ஆக்சைடுகளாக மாற்றுவதற்கு பயன்படும் முறை தான் என்னது? வறுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது தாதுக்கள் என்ன சொன்னேன்? ஜிங்க் பிளண்ட், கலினா. இப்போ PbS கலினா. சரியா? கலினா அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தி வெப்பப்படுத்தும் போது என்னதான் மாறுது? அந்த லெட் சல்ஃபைடும் லெட் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. அப்போ சல்ஃபைட் தாதுக்கள் என்னது? ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. அதோட சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளண்ட் ZnS அதிக ஆக்சிஜன் செலுத்தி நம்ம உருநிலையில் உலையில் இட்டு நம்ம வெப்பப்படுத்தும் போது என்னதான் மாறுது? ஜிங்க் சல்ஃபைட் தாதுவானது ஜிங்க் ஆக்சைடு தாதுவாக மாற்றப்படுகிறது. இதுலேயும் என்னது? சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது. அதே மாதிரி குப்ரஸ் சல்ஃபைடும் அதே மாதிரி தான். ஆனால் உனக்கு முக்கியமாக என்னது? சல்ஃபைட் தாதுக்கள்னாலே என்னதுலாம்? PbS ZnS. PbSனா கலினா, ZnSனா ஜிங்க் பிளண்ட். அப்போ தாதுக்கள் ஒரு குறிப்பிட்ட தாதுக்கள், அது இங்கே என்ன தாதுக்கள்? வறுத்தல்ல சல்ஃபைட் தாதுக்கள்
ஆக்சைடுகளாக மாற்ற பயன்படும் முறை தான் வறுத்தல் ஆகும். அப்போ வறுத்தலில் நன்கு அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது உலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதை என்ன செய்கிறோம், வெப்பப்படுத்துகிறோம். சரியா, உலோகத்தின் உருகு நிலையை விட குறைந்த வெப்பநிலையில் நம்ம என்ன செய்கிறோம், அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. அதிக அளவு ஆக்சிஜன் ஆகும்போது, ஆக்சிஜன் அளவு செலுத்தப்படும் போது என்ன ஆகும், அந்த சல்ஃபைட் தாதுக்கள் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சல்ஃபைட் தாதுக்கள் எதெல்லாம், ஜிங்க் பிளண்ட், அடுத்து என்னது கலினா. இது கலினா, பிபிஎஸ்னா கலினா, இஸ்ரேனஸ்னா ஜிங்க் பிளண்ட். சரியா, அப்போது 2 முறை காணப்படுகிறது. இதில் தாதுவை ஆக்சைடாக, உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றுறதுக்கு 2 முறை காணப்படுகிறது. ஒன்று வந்து வறுத்தல். சரியா, இப்போ அடுத்த 2வது முறை பார்க்க போகிறோம், காற்றில்லா சூழலில் வறுத்தல். சரியா, முதல்ல வந்து வறுத்தல்னா என்னன்னு பார்த்தோம். அதில் அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தி வறுக்கப்படுகிறது. சரியா, தாதுவானது. 2வது முறை என்னது, உலோகத்தை அதன் ஆக்சைடாக மாற்றுவதற்கு 2வது முறை காற்றில்லா சூழலில் வறுத்தல். இம்முறையில் என்ன செய்யணும், காற்றில்லா சூழலில் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது வன்மையாக வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்போ வெப்பப்படுத்தும் போது நம்ம வந்து என்னது, குறைந்த அளவு ஆக்சிஜன் செலுத்தி வெப்பப்படுத்தலாம், இல்லாட்டி ஆக்சிஜன் செலுத்தாமல் வெப்பப்படுகிறது. சரியா, அப்போ படிக நீரானது என்ன ஆயிரும், ஆவியாக வெளியேறுகிறது. கரிம சேர்மங்கள் இருந்தால் அவையும் என்ன செய்யும், வெளியேறும். சரியா, படிக நீர்மம் வெளியேறும், கரிம சேர்மங்கள் வெளியேறிவிடும். சரியா, நுண்துளைகள் காணப்படும் தாது நமக்கு கிடைக்கிறது. சரியா, இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது வந்து என்னது, காற்றில்லா சூழல் தாதுக்களானது காற்றில்லா சூழலில் வறுக்கப்படுகிறது. வறுத்தல்னு சொல்லும்போது இங்கே வந்து குறைந்த அளவு ஆக்சிஜனே பயன்படுத்தப்படுகிறது. சரியா, அங்கே வந்து வறுத்தலில் அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தி நம்ம என்ன செய்கிறோம், தாது அதிக அளவு ஆக்சிஜன் தாது வழியாக உலையில் செலுத்தப்படுகிறது. ஆனால் காற்றில்லா சூழல் வறுத்தல்ங்கிறதுல என்னது, நம்ம அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானதை நம்ம என்ன செய்கிறோம், குறைந்த அளவு காற்று செலுத்தி, குறைந்த அளவு காற்றுனா ஆக்சிஜனை செலுத்தி வறுக்கப்படுகிறது. சரியா, அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, கார்பனேட் தாதுக்களை காற்றில்லா சூழலில் வறுக்கும் போது CO2 வெளியேறுகிறது. CO2னா என்னது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. அப்போ கார்பனேட் தாதுக்கள் என்னதெல்லாம், லெட் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் எடுத்துக்காட்டு. அப்போ லெட் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது என்னதான் மாறிடும், லெட் ஆக்சைடு. எல்லா தாதுக்களும் அதன் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. சரி, அப்போ வறுத்தல்லையும் காற்றில்லா சூழல் வறுத்தல்லையும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தாதுவானது அதன் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. அப்போது இங்கே லெட் கார்பனேட் என்னதான் மாறும், லெட் ஆக்சைடாக மாறும். கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடாக மாறும். கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. சரியா, அடுத்தது பாரு, படிக நீரை கொண்டுள்ள தாதுக்கள்ல இருந்து நீரானது நீராவியாக வெளியேறுகிறது. எடுத்துக்காட்டு பாரு, இதில் வந்து படிக நீரை கொண்டுள்ள தாதுக்கள் வந்து Fe2O3 இரும்பு ஆக்சைடு. சரியா, அப்போ இதில் என்ன இருக்குது, நீர் மூலக்கூறு காணப்படுகிறது. சரியா, படிக ஆக்சைடை நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன கிடைக்கும், இரும்பு ஆக்சைடை வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது, அதில் உள்ள தாதுகளோட நீரானது வெளியேறுகிறது. சரி, அதில் 3 நீர் மூலக்கூறுகள் காணப்படுகிறது. இந்த 3 நீர் மூலக்கூறுகளும் இரும்பு ஆக்சைட்லேருந்து என்ன செய்யுது, வெளியேறுகிறது. அதே போல் அலுமினியம் ஆக்சைடு Al2O3 ஆனது அலுமினியம் ஆக்சைடு, அதில் 2 நீர் மூலக்கூறுகள் காணப்படுகிறது. அப்போ அதை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகள் வெளியேறுகிறது. சரி, நமக்கு அந்த ஆக்சைடு கிடைக்கும், அலுமினியம் ஆக்சைடு அப்படியே கிடைக்கும். நீர் மூலக்கூறுகள் மட்டும் இருக்குன்னா அதை என்ன செய்யணும், திருப்பி வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகள் மட்டும் ஆவியாக வெளியேறுகிறது. சரியா, அப்போ இதில் இந்த 2 கொஸ்டினில் ரொம்ப முக்கியமானது வந்து வறுத்தல் என்றால் என்ன, காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன, இது 2மே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சரியா, அப்போ வறுத்தல்னாலே உனக்கு ஞாபகம் வருது, சல்ஃபைட் தாதுக்கள் மட்டும் உலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதிக அளவு காற்று செலுத்தி என்ன செய்கிறோம், வெப்பப்படுத்துகிறோம். அப்போ வெப்பப்படுத்தும் போது அந்த சல்ஃபைட் தாதுக்கள் ஆக்சைடு தாதுக்களாக மாறுகிறது. 2வது பார்த்தீங்கன்னா, காற்றில்லா சூழலில் வறுத்தலில் நம்ம குறைந்த அளவு காற்று செலுத்துகிறோம், அல்லது காற்றின் அளவு மிக குறைவாகவே இருக்கும். அந்த தாதுக்கள் வழியாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது வன்மையாக வெப்பப்படுத்தப்படுகிறது. வெப்பப்படுத்தும் போது படிக நீரானது ஆவியாக வெளியேறது. கரிம சேர்மங்கள் இருந்தாலும் என்ன செய்யும், வெளியேறும். சரியா, இப்போ கடைசியாக நமக்கு நுண்துளைகள் காணப்படும் தாது கிடைக்கிறது. சரியா, அப்போது இதில் வந்து ஆக்சிஜன் அளவு வந்து ரொம்ப குறைந்த அளவு ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. அதான் காற்றில்லா சூழலில் வறுத்தல். சரியா, அதுக்கு எடுத்துக்காட்டு கார்பனேட்
தாதுக்கள் என்னதான் மாறுது, ஆக்சைடு தாதுக்களாக மாற்றப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுகிறது. அதுபோல் நீர் மூலப்பொருள் இருப்பின் என்ன செய்யும், நம்ம அதை வெப்பப்படுத்தும், அந்த தாதுக்களை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறு வெளியேறி அதனுடைய அந்த தாதுவின் ஆக்சைடு நமக்கு கிடைக்கிறது. சரியா, அந்த 2வது படியில் நம்ம என்ன செஞ்சு பார்த்துக்கோம், உலோக தாதுக்கள் உலோக ஆக்சைடாக மாற்றுறதுக்கு 2 முறை பார்த்துருக்கோம். சரியா, முதல்ல வறுத்தல், 2வது காற்றில்லா சூழலில் வறுத்தல். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உலோகம் தாதுவிலிருந்து பிரித்தலில் 3ஆம் படி பிரித்தெடுத்தலில் 2வது படி பார்த்தோம். ஏற்கனவே போன வீடியோவில் எவ்வாறு உலோகம் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுல முதல்ல தாதுக்கள் அடர்ப்பிக்கும் முறை பார்த்தோம். தாதுக்கள் அடர்ப்பித்தல்னாலே என்னது, அதில் உள்ள கசடுகள் எல்லாம் என்னது நீக்கப்படுகிறது. சரி, அதான் என்னது தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறை. 2வது படி என்ன பார்த்துருக்கோம், உலோகமானது உலோக தாதுக்கள் என்னதான் மாறுது, ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. அதில் 2 முறை பார்த்துருக்கோம், வறுத்தலும் காற்றில்லா சூழலிலும் வறுத்தல். இப்போ உலோகத்தை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்க 3வது படி பார்க்குறோம். சரியா, இதில் 3வது படி பாரு, உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல். இப்போ 2வது படியில் உலோக தாதுக்கள் உலோக ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. 3வது படியில் உலோக ஆக்சைடுகள் நம்ம என்ன செய்கிறோம், ஒடுக்குறோம். சரியா, ஒடுக்குதல், உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல். இதில் பார் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் மற்றும் இதர வினைத்திறன் மிக்க உலோகங்களை நம்ம என்ன செய்கிறோம்னா சோடியம் போன்ற ஒடுக்கும் காரணிகளை கொண்டு உலோக ஆக்சைடுகள் உலோகமாக ஒடுக்கமடைகிறது. சரியா, அப்போ இதில் உலோகம் முக்கியம் பாரு சோடியம். சரியா, சோடியம் ஒரு ஒடுக்கும் காரணி. அதுபோக என்ன பார்த்துக்கோம், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம். சரியா, இதெல்லாம் முக்கியமான ஒடுக்கும் காரணிகள். கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் மற்றும் இதர வினைத்திறன் மிக்க உலோகங்கள் சோடியம் போன்ற ஒடுக்கும் காரணிகளை நம்ம என்ன செய்கிறோம் உலோக ஆக்சைடுகள் உலோகமாக ஒடுக்கப்படுகிறது. சரியா, இதெல்லாம் என்னது ஒடுக்கும் காரணிகள். சரியா, அப்போ ஒவ்வொரு உலோகத்தின் இயல்பினை பொறுத்து ஒடுக்கும் காரணி தெரிவு செய்யப்படுகிறது. சரியா, அனைத்து உலோக ஆக்சைடுகளுக்கும் ஒரே ஒடுக்கும் காரணி வச்சு என்ன செய்ய முடியாது, உலோகமாக ஒடுக்க இயலாது. சரியா, அப்போ ஒவ்வொரு உலோகத்தின் இயல்பினை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஒடுக்கும் காரணி தெரிவு செய்யப்படுகிறது. சரியா, எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கும் காரணிகள் என்னது செய்கிறோம், அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவுடன் சேர்த்து உருக்கப்படுகிறது. முதல்ல என்ன செய்கிறோம், உலோக ஆக்சைடுகளை நம்ம ஒடுக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், ஒடுக்கும் காரணிகள்லாம் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவுடன் சேர்த்து உருக்குறோம். சரியா, உருக்கப்படுகிறது. சரியா, அப்போது உலோகத்தின் உருகு நிலையை விட அதிக வெப்பநிலையில் உருக்கு உலையில் உருக்கப்படுகிறது. சரியா, அதனால் இதுக்கு பேர் என்னது, உருக்குதல். சரியா, அப்போது ஒடுக்கும் காரணியை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அப்போ ஒவ்வொரு உலோகத்தின் இயல்பினை பொறுத்தும் நம்ம என்ன செய்கிறோம், ஒடுக்கும் காரணியை தெரிந்து என்ன செய்கிறோம், அதை தெரிந்து தான் என்ன செய்கிறோம், ஒடுக்குறோம். சரியா, அப்போ ஒவ்வொரு உலோகத்தின் இயல்பினை பொறுத்தும் நம்ம என்ன செய்கிறோம், ஒடுக்கும் காரணி தெரிவு செய்யப்படுகிறது. சரியா, அப்போது உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்க வேண்டுமானால் ஒடுக்கும் காரணியை நம்ம என்ன செய்யணும், தாதுவுடன் சேர்த்து அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவுடன் சேர்த்து உருக்கப்படுகிறது. சரியா, அப்போது உலோகத்தின் உருகு நிலையை விட அதிக வெப்பநிலையில் உருக்கு உலையில் இட்டு உருக்கப்படுகிறது. இதுக்கு பேர் தான் உருக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, எவ்வாறு உருக்குதல் என்ன செய்கிறோம், அது பேர் என்னது, உருக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அப்போ உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல்ங்கிறதுக்கு என்னெல்லாம் ஒடுக்கும் காரணி, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் மற்றும் உலோகங்களான சோடியம். இதெல்லாம் என்னது, உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்குவதற்கு தேவைப்படும் முக்கிய ஒடுக்கும் காரணிகளாகும். சரியா, அப்போ உருக்குதல் என்று என்னங்கிறத கேட்கலாம் 2 மார்க் கொஸ்டினில். சரியா, அதனால் ஒடுக்கும் காரணிகளை எதுன்னு உனக்கு திருப்பி சொல்கிறேன். கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் மற்றும் சோடியம் ஒடுக்கும் காரணியாக செயல்படுகிறது. உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்குவதற்கு ஒடுக்கும் காரணியான கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன்,
அலுமினியம் மற்றும் சோடியம் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இப்போ ஒவ்வொரு ஒடுக்கும் காரணியும் எவ்வாறு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்குகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். சரி, முதல் எடுத்துக்காட்டு இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடானது கார்பன் மோனாக்சைடால் ஒடுக்கப்படுகிறது. இரும்பு ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு என்ற ஒடுக்கும் காரணியால் ஒடுக்கப்படுகிறது. சரியா? இரும்பு ஆக்சைடுனா என்னது? Fe2O3. CO வந்து என்னது? ஒடுக்கும் காரணி கார்பன் மோனாக்சைடு. அப்போது Fe2O3 வந்து என்னது? இரும்பு ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கும் காரணி மூலம் உலோகம் இரும்பாக ஒடுக்கப்படுகிறது. இந்த வினையில் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது. சரியா? அப்போ இந்த வினையில் காரத்தன்மை உடைய இலக்கிங்கிற சுண்ணாம்புக்கல் சேர்க்கிறோம். சரியா? இந்த வினையில் ஒடுக்கும் காரணி சேர்த்த அப்புறம் நம்ம என்ன சேர்க்கிறோம்? இலக்கிங்கிற சுண்ணாம்புக்கல் சேர்க்கப்படுகிறது. சுண்ணாம்புக்கல்னா கால்சியம் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. சரியா? தாதுவில் காணப்படும் சிலிக்கா. பொதுவாக தாதுல மணல்னா என்னது? சிலிக்காங்கிற கனிம கழிவும் காணப்படுகிறது. சரியா? அப்போ அந்த சிலிக்கா, தாதுவில் காணப்படும் சிலிக்கா கனிம கழிவை நம்ம என்ன செய்கிறோம்? சுண்ணாம்புக்கல்லுடன் சேர்க்கும் போது கால்சியம் சிலிக்கேட் என்னும் கனிம கசடினை தருகிறது. சரியா? அப்போ இதில் வந்து கனிம கழிவு என்னது? கால்சியம் சிலிக்கேட். நம்ம இரும்பு ஆக்சைடோட முதல்ல ஒடுக்கும் காரணி சேர்த்து வெப்பப்படுத்தும் போது முதல்ல நமக்கு என்ன ஆகுது? இரும்பு ஆக்சைடு இரும்பாக ஒடுக்கப்படுகிறது. அவ்வாறு அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம்? இரும்புடன் இலக்கியான சுண்ணாம்புக்கல் சேர்க்கப்படுகிறது. இலக்கி, இந்த சுண்ணாம்புக்கல் பேர் தான் என்னது? இலக்கி. சரியா? அந்த இலக்கியோட வேலை வந்து தாதுக்குள்ள உள்ள வேண்டாத கழிவுகளை நீக்கும் தன்மையுடையது. சரியா? அப்போ அதில் உள்ள கனிம கழிவை என்ன செஞ்சிடும்? நீக்கிறோம். அதனால நம்ம என்ன சேர்க்குறோம்? தாதோட அந்த உலோகத்தோடு என்ன சேர்க்குறோம்? இலக்கியான சுண்ணாம்புக்கல் கால்சியம் ஆக்சைடு சேர்த்து வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்போ என்ன ஆகும்? சிலிக்கா கனிம கழிவு தான் இதில் இருக்குது, தாதுல இருக்குது. அப்போது இந்த சுண்ணாம்புக்கல் சிலிக்கா கனிம கழிவானதுடன் வினைப்பட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? வெளியே வந்துடும். கனிம கசடு என்னது? கால்சியம் சிலிக்கேட் வெளியேறுகிறது. அப்போது இந்த வினையில் கால்சியம் சிலிக்கேட் தான் என்னது? கனிம கசடு. சரியா? அப்போ முதல்ல ஒடுக்கும் காரணி சேர்க்குறோம். அடுத்து இலக்கியான சுண்ணாம்புக்கல் சேர்த்து அதில் உள்ள சிலிக்கா கனிம கழிவை என்ன செய்கிறோம்? வெளியேற்றுறோம். அந்த சிலிக்கா வந்து என்ன ஆகுது? சிலிக்கா கனிம கழிவானது சுண்ணாம்புக்கல்லுடன் இணைந்து கால்சியம் சிலிக்கேட் என்ற கனிம கசடினை தருகிறது. சரியா? அப்போ இதில் CaO வந்து இலக்கி. சரியா? இதுக்கு பேர் தான் என்னது? சுண்ணாம்புக்கல். CaO கால்சியம் ஆக்சைடு தான் என்னது? சுண்ணாம்புக்கல். அதுதான் இலக்கியாக செயல்படுகிறது. இலக்கியோட வேலை என்னது? தாதுல உள்ள கனிம கழிவை என்ன செய்கிறோம்? நம்ம வெளியேற்றுறோம். சரியா? அந்த கனிம கழிவு நீக்கப்படுகிறது, தாதுலேருந்து நீக்கப்படுகிறது. அதுக்கு தான் என்ன சேர்க்குறோம்? இலக்கியான சுண்ணாம்புக்கல் சேர்க்கப்படுகிறது. அப்போது இலக்கி வந்து இந்த இரும்பு ஆக்சைடில் இலக்கி வந்து என்னது? கால்சியம் ஆக்சைடு. SiO2 வந்து தாதுவில் காணப்படும் கனிம கழிவு. சரியா? இந்த இரண்டும் இணைந்து கனிம கசடு கால்சியம் சிலிக்கேட்டாக வெளியேறுகிறது. கனிம கசடு கால்சியம் சிலிக்கேட்டாக வெளியேறுகிறது. சரியா? அப்போது ஒவ்வொரு உலோக ஆக்சைடுக்கும் உலோகமாக ஒடுக்குவதற்கு வெவ்வேறான ஒடுக்கும் காரணி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இரும்பு ஆக்சைடு ஒரு எடுத்துக்காட்டு தெரிஞ்சால் போதும். இரும்பு ஆக்சைடுக்கு பயன்படுத்தப்படும் ஒடுக்கும் காரணி என்னது? கார்பன் மோனாக்சைடு. அப்போ இரும்பு ஆக்சைடை நம்ம என்னது? இரும்பாக மாற்றுவதற்கு தேவைப்படும் ஒடுக்கும் காரணி கார்பன் மோனாக்சைடு. அப்போ இரும்பு ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மூலம் ஒடுக்கம் காரணியாக ஒடுக்கமடைந்து உலோகம் இரும்பை தருகிறது. சரியா? அதில் இலக்கி சேர்த்து நம்ம சினக்கி சேர்க்கிறோம். என்ன? சுண்ணாம்புக்கல் ஆன கால்சியம் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. அப்போது தாதுவில் காணப்படும் சிலிக்கா கனிம கழிவானது என்ன ஆகும்? சுண்ணாம்புக்கல்லுடன் இணைந்து கால்சியம் சிலிக்கேட் என்னும் கனிம கசடினை தருகிறது. அதான் இது இலக்கி வந்து சுண்ணாம்புக்கல், SiO2 வந்து சிலிக்கா கனிம கழிவு. நமக்கு கிடைக்கிறது கனிம கசடு வந்து என்னது? CaSiO3 கால்சியம் சிலிக்கேட் என்ற கனிம கசடு தாதுவிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. சரியா? அப்போ ஒவ்வொரு உலோக ஆக்சைடும் உலோகமாக மாற்றுவதற்கு
ஒவ்வொரு ஒடுக்கும் காரணி பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அப்போ முதல்ல கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கும் காரணி எதில் பயன்படுத்தப்படுகிறது? இரும்பு ஆக்சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் கொண்டு ஒடுக்குதல். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் கேட்டாலும் எழுதி தெரியணும்ல. கார்பன் கொண்டு ஒடுக்குதல், இது ஒன் வேர்டில் கேட்டாலும் கேட்கலாம். உலோகத்தின் ஆக்சைடானது கரியுடன் நன்கு கலக்கப்பட்டு ஊது உலையில் வன்மையாக வெப்பப்படுத்தப்படுகிறது. சரியா? அப்போது ஊது உலையில் நன்கு வெப்பப்படுத்தும் போது கரியுடன், சரியா, உலோக ஆக்சைடானது கரியுடன் ஊது உலையில் நன்கு வெப்பப்படுத்தும் போது உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடைகிறது. சரியா? அப்போ ஜிங்க் ஆக்சைடு என்னதான் ஒடுக்கமடைகிறது? ஜிங்காக ஒடுக்கமடைகிறது. ஜிங்க் ஆக்சைடு என்னதான் ஒடுக்கமடைகிறது? ஜிங்க் மற்றும் கார்பன் மோனாக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது. அது மாதிரி மேங்கனீஸ் ஆக்சைடு வந்து கார்பன் ஒடுக்கும் காரணி மூலமாக என்னதான் ஒடுக்கப்படுகிறது? மேங்கனீஸ் மற்றும் கார்பன் மோனாக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது. சரியா? அடுத்தது ரெண்டாவது முதல்ல கார்பன் மோனாக்சைடு பார்த்தோம், அடுத்து கார்பன் ஒடுக்கும் காரணி பார்த்தோம். மூணாவது ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல். இதில் பாரு, இரும்பு, காப்பர், லெட். இரும்பு, சியூ, எஃப்இனா இரும்பு, சியூனா காப்பர், பிபினா லெட் போன்ற ஆக்சைடுகள் ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்கமடைகிறது. எடுத்துக்காட்டு பாரு, சில்வர் ஆக்சைடு ஹைட்ரஜன் ஒடுக்கும் காரணி. சரியா? சில்வர் ஆக்சைடுகள் என்னதான் மாறுது? உலோக ஆக்சைடு உலோகமாக மாறுவதற்கு தான் இங்கே என்ன ஒடுக்கும் காரணி பயன்படுத்துகிறோம்? ஹைட்ரஜன். ஸோ இரும்பு, காப்பர், லெட் போன்ற ஆக்சைடுகள் ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்கமடைகிறது. அப்போ சில்வர் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் என்னதான் மாறுது? சில்வர் ப்ளஸ் நீர் மூலக்கூறு. சில்வர் ஆக்சைடு ஹைட்ரஜன் ஒடுக்கும் காரணியால் என்னதான் மாறுது? சில்வர் என்ற உலகம் கிடைக்குது. அதே மாதிரி இரும்பு ஆக்சைடு ஹைட்ரஜன் ஒடுக்கும் காரணி மூலமாக இரும்பு நீர் மூலக்கூறுகள் வெளியேறுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல். சரியா? உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல். சரியா? இதில் பாரு, எடுத்துக்காட்டு பாரு, குரோமியம் ஆக்சைடு Cr2O3 ஆனது குரோமியம் ஆக்சைடு போன்ற உலோக ஆக்சைடுகள் நம்ம அலுமினோ வெப்ப ஒடுக்குமுறையை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? ஒடுக்கலாம். Cr2O3னா குரோமியம் ஆக்சைடு. சரியா? குரோமியம் ஆக்சைடை உலோகமான அலுமினியம் வைத்து என்ன எவ்வாறு ஒடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். சரியா? அப்போ குரோமியம் ஆக்சைடு Cr2O3 போன்ற உலோக ஆக்சைடுகளை அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையினை பயன்படுத்தி ஒடுக்க போகிறோம். இம்முறையில் உலோக ஆக்சைடு அலுமினியம் தூளுடன் கலக்கப்பட்டு சுட்ட களிமண்ணால் ஆன புடக்கலனில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரியா? அப்போ இதில் வந்து உலோக ஆக்சைடை எதோட எடுக்கிறோம்? அலுமினிய தூள் நன்கு கலக்கப்பட்டு சுட்ட களிமண்ணான புடக்கலனில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எரியூட்டும் செயல்முறையை துவக்க எரியூட்டும் கலவையாக மெக்னீசியம் மற்றும் பேரியம் பெராக்சைடு கலவை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ முதல்ல உலோக ஆக்சைடை எதோட முதல் சேர்க்குறோம்? அலுமினிய தூள். ஏன்னா உலோகத்தை பயன்படுத்த நம்ம என்ன செய்யறோம்? ஒடுக்க போகிறோம். குரோமியம் ஆக்சைடு Cr2O3 என்னது? குரோமியம் ஆக்சைடு உலோக ஆக்சைடை அலுமினோ வெப்ப ஒடுக்கும் முறை மூலம் என்ன செய்யறோம்? முறையினை பயன்படுத்தி ஒடுக்கலாம். சரி? அப்போ இது அலுமினியம் தான் என்னது? உலோகமாக ஒடுக்கும் காரணியாக செயல்படுகிறது. சரியா? அப்போ இந்த அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையில் உலோக ஆக்சைடை அலுமினிய தூளுடன் நன்கு கலக்கப்பட்டு சுட்ட களிமண்ணான புடக்கலனில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு எரியூட்டு வர்றதுக்கு என்ன எடுக்கிறோம்? அந்த கலனானது எரியூட்டப்பட வேண்டுமானால் என்ன எரியூட்டும் கலவை எடுத்துக்கொள்கிறோம்? மெக்னீசியம் மற்றும் பேரியம் பெராக்சைடு கலவை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ எரிப்பதற்கு தேவையான எரியூட்டும் கலவை என்னது? மெக்னீசியம் மற்றும் பேரியம் பெராக்சைடு கலவை பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அப்போ அதில் வினை பார்த்தீங்கன்னா பேரியம் பெராக்சைடு மெக்னீசியம் ரெண்டும் சேர்ந்து பேரியம் ஆக்சைடாகவும் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் மாற்றப்படுகிறது. சரியா? அப்போ இந்த வினை நீங்கள் ரெண்டும் இணையும் போது எரியூட்டும் கலவை இதுதான். சரியா? அப்போ நமக்கு பேரியம் ஆக்சைடும் மெக்னீசியம் ஆக்சைடும் உருவாகிறது. அப்போ இந்த வினை நிகழும் போது அதிக வெப்பம் வெளியிடப்படுகிறது. இதன் விளைவாக அலுமினிய தூளால் என்னது? குரோமியம் ஆக்சைடு ஒடுக்கமடைந்து குரோமியம் உலோகம் கிடைக்கிறது. சரியா? அப்போ இதில் வந்து உலோகம் எது ஒடுக்கும் காரணி? அலுமினியம். குரோமியம் ஆக்சைடு அலுமினியம் என்ற ஒடுக்கும் காரணி மூலம் நன்றாக வெப்பப்படுத்தப்பட்டு நமக்கு என்ன கிடைக்குது? குரோமியம்ங்கிற உலோகம் கிடைக்கிறது. சரியா?
குரோமியம் என்ற உலோகம் கிடைக்கிறது, அலுமினியம் ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. சரியா? அப்போது முதல்ல இருந்து பார்த்தோன்னா நம்ம திருப்பி பார்க்கலாம். முதல்ல இருந்து இப்போது உலோகத்தை பயன்படுத்தி என்ன வெப்ப ஒடுக்கமுறை பார்த்தோம்? அலுமினோ வெப்ப ஒடுக்கமுறை. சரியா? அப்போ இந்த அலுமினோ வெப்ப ஒடுக்கமுறையில் குரோமியம் ஆக்சைடு என்னதான் மாறுது? குரோமியம் உலோகமாக மாற்றப்படுகிறது. சரியா? அப்போ இம்முறையில் உலோக ஆக்சைடு அலுமினியத்தூளுடன் கலக்கப்பட்டு சுட்ட களிமண்ணென உடற்கலனில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எரியூட்டும் கலவை என்ன எடுத்துக்கிட்டோம்? மெக்னீசியம் மற்றும் பேரியம் பெராக்சைடு. அப்போது பேரியம் ஆக்சைடு பெராக்சைடு மெக்னீசியம் நம்ம வெப்பப்படுத்தும் போது பேரியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு கலவை கிடைக்குது. அப்போ இந்த வினை நிகழும் போது அதிக அளவான வெப்பம் வெளியிடப்படுகிறது. சரியா? இதனால என்ன ஆகுது? குரோமியம் ஆக்சைடு அலுமினிய தூளால் ஒடுக்கமடைந்து குரோமியம் உலோகம் நமக்கு கிடைக்கிறது. சரி, அதனால் இதை இப்படி கேட்கலாம். அலுமினியம் வெப்ப ஒடுக்கமுறையை விவரி அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும்? குரோமியம் ஆக்சைடு எவ்வாறு குரோமியம் உலோகமாக மாற்றப்படுகிறதுங்கிறத எழுதணும். சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எவ்வாறு உலோக ஆக்சைடுகளாக மாற்றப்படுகிறது, உலோக ஆக்சைடு உலோகமாக மாற்றப்படுகிறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? வறுத்தல் பார்த்தோம், காற்றில்லா சூழலில் வறுத்தல் பார்த்தோம். அடுத்தது ஒடுக்கும் கரணியை கொண்டு நம்ம என்னது உலோக ஆக்சைடுகள் எவ்வாறு உலோகமாக மாற்றப்படுகிறதுக்கு ஒவ்வொரு என்னெல்லாம் பார்த்தோம்? முக்கிய ஒடுக்கும் கரணி என்னதுலாம்? கார்பன் மோனாக்சைடு CO2. அடுத்தது வேறு என்ன பார்த்தோம்? ஹைட்ரஜன், அலுமினியம் கொண்டு எவ்வாறு உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடைகிறது அப்படின்னு வெவ்வேறு ஒடுக்கும் காரணியை வைத்து எவ்வாறு உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடைகிறதுங்கிறத பார்த்தோம். சரியா? அப்போ அதோட நம்ம 3 முறை பார்த்தது முடிஞ்சது. அப்போ ஒரு உலோகமானது அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டுமானால் முதல் படி என்ன பார்த்தோம்? தாதுக்கள் அடர்ப்பிக்கும் முறைன்னு பார்த்தோம். 2வது பண்படாத தாதுக்களை எவ்வாறு உலோக ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. 3வது பண்படா உலோகத்தை எவ்வாறு நம்ம தூய்மைப்படுத்துகிறோங்கிறத பார்த்தோம். சரியா? அப்போ 3 படி செயல்முறையில் ஒரு தாதுவானது அதன் உலோகத்திலிருந்து என்ன செய்யுது? ஒரு உலோகமானது அதன் தாதுவிலிருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறதுங்கிறத பார்த்தோம். அப்போ 3 செயல்முறை எதெல்லாம்? முதல்ல என்னது? ஒரு தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கப்படுவதற்கு 3 செயல்முறை. முதல் செயல்முறை தாதுக்கள் அடர்ப்பித்தல். 2வது செயல்முறை பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். 3வது செயல்முறை பண்படா உலோகத்தை தூய்மைப்படுத்தல். சரியா? சரி, அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். வேதி கழுவுதல். சரியா? வேதி கழுவுதல். ஸோ பொதுவாக நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது தகுந்த கரைப்பானில் கரைக்கப்படுகிறது. சரியா? அப்போ எல்லா தாதுக்களும் எல்லா கரைப்பான்லையும் கரையாது. சரியா? அப்போது ஒவ்வொரு தாதுக்களும் அது எந்த கரைப்பானில் கரையுங்கிறத நம்ம கண்டுபிடித்து நினச்சிக்கணும். அந்த தாதுவை அந்த கரைப்பானில் கரைக்கிறோம். சரியா? அவ்வாறு நம்ம தாதுவை அந்த குறிப்பிட்ட கரைப்பானில் கரைக்கும் போது என்ன உருவாகும்? கரையும் உப்பு அல்லது அணைவு சேர்மம் உருவாகும். சரியா? கரையும் உப்பு அல்லது அணைவு சேர்மமாக மாற்றப்படுகிறது. சரியா? ஆனால் கனிம கழிவுகள் என்னாகும்? கரையாமல் அப்படியே தங்கிடும், அடியில் தங்கிடும். அப்போது அந்த கரைப்பானில் அந்த நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது தகுந்த கரைப்பானில் நம்ம கரைக்கப்படுகிறது. சரியா? அவ்வாறு கரைக்கப்பட்ட பின் தாதுவில் காணப்படும் உலோகமானது என்னதான் மாறும்? கரையும் உப்பாக மாறும் அல்லது அணைவு சேர்மமாக மாற்றப்படுகிறது. அதில் உள்ள கனிம கழிவுகள் கரையாமல் அப்படியே தங்குகின்றது. அவற்றின் கனிம கழிவுகள் கரையாமல் அப்படியே தங்குகிறது. இதுவே வேதி கழுவுதல் ஆகும். அப்போ வேதி கழுவுதல் என்றால் என்ன? நன்கு தூள் செய்யப்பட்ட தாது தகுந்த கரைப்பானில் கரைக்கப்படும் போது அது கரையும் உப்பாக அல்லது அணைவு சேர்மமாக மாற்றப்படுகிறது. சரியா? அப்போ கனிம கழிவுகள் கரையாமல் அப்படியே தங்குகிறது. அப்போ தூள் செய்யப்பட்ட தாதுவானது தகுந்த கரைப்பானில் கரைக்கப்படும் போது ஒரு கரையும் உப்பு அல்லது அணைவு சேர்வு உருவாகி கனிம கழிவுகள் கரையாமல் அப்படியே தங்கி இருக்குமானால் அந்த முறை பேர் தான் அது வேதி கழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ வேதி கழிவுகள்னால் அது 4 வகைப்படுகிறது. ஒன்று 2வது அமோனியா வேதி கழுவுதல், 3வது கார வேதி கழுவுதல், 4வது அமில வேதி கழுவுதல். எல்லாருமே புக்கு வாங்கியிருப்பீங்க, டெக்ஸ்ட் புக் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாவது டவுட்னா என்ன செய்யலாம்? அதுக்கு புக்கை ரெஃபர் பண்ணிக்கோ. அப்போ வேதி கழுவுதல் 4 வகைப்படும். ஒன்று சயனைட் வேதி கழுவுதல், 2வது அமோனியா வேதி கழுவுதல், 3வது கார வேதி கழுவுதல்,
நான்காவது அமில வேதிக்கழுவுதல். சரி, அப்போ முதல் வகையான வேதிக்கழுவுதல் பார்க்கலாம். சயனைடு வேதிக்கழுவுதல். சரியா, அப்போ சயனைடு வேதிக்கழுவுதலில் தங்கத்தாதுவை அடர்ப்பிக்க இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. சரியா, தங்கத்தாதுவை நம்ம அடர்ப்பிக்கிறதுக்கு என்ன வேதிக்கழுவுதல் பயன்படுத்தப்படுகிறது? சயனைடு வேதிக்கழுவுதல் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒன் வேர்டில் கேட்கலாம். சரியா, தங்கத்தாதுவை அடர்ப்பிக்க பயன்படுத்தப்படும் வேதிக்கழுவுதல் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதும்? சயனைடு வேதிக்கழுவுதல். சயனைடு வேதிக்கழுவுதலில் தங்கத்தாதுவை அடர்ப்பிக்க இந்த வேதிக்கழுவுதல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சயனைடு வேதிக்கழுவுதலில் தூள் செய்யப்பட்ட தாதுவுடன் நம்ம என்ன சேர்க்கிறோம்? சோடியம் சயனைடு கரைசல் சேர்த்து காற்றினை செலுத்தி கழுவப்படுகிறது. சரியா, அப்போது தங்கம் கரையக்கூடிய சயனைடு அணைவாக மாறுகிறது. அலுமினோ சிலிக்கேட் என்ற கனிம கழிவு கரையாமல் அப்படியே தங்குகிறது. சரியா, அப்போ கனிம கழிவு அந்த கரைப்பானில் கரையாமல் அப்படியே தங்குகிறது. சரியா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பாரு. தங்கம் சயனைடு சோடியம் சயனைடு மற்றும் ஆக்சிஜன் செலுத்தி நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு அணைவு சேர்மம் உருவாகிறது. இந்த அணைவு சேர்வு திருப்பி நம்ம என்ன செய்கிறோம்? துத்தநாகத்துடன் வினைப்படுத்தி தங்கம் பெறப்படுகிறது. சரியா, துத்தநாகத்துடன் வினைப்படுத்தி தங்கம் பெறப்படுகிறது. சரியா, இவ்வாறு கிடைக்கும் தங்கம் ஒடுக்கமடைவதால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. பேர் வந்து ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அப்போ துத்தநாகத்தை பயன்படுத்தி நம்ம அந்த அணைவு சேர்மத்தை சயனைடு அணைவு சேர்மத்தை நம்ம சேர்க்கும்போது துத்தநாகத்துடன் சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? தூய தங்கம் பெறப்படுகிறது. சரியா, ஒடுக்கியான ஜிங்க் சேர்ப்பதால் நம்ம இதுக்கு பேர் என்னது? ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அடுத்த ரெண்டாவது வகையான வேதிக்கழுவுதல் அமோனியா வேதிக்கழுவுதல். அந்த பேர்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். முதல்ல சயனைடு வேதிக்கழுவுதலில் நம்ம என்ன சேர்த்தோம்? சோடியம் சயனைடு சேர்த்தோம். அமோனியா வேதிக்கழுவுதலில் அமோனியா சேர்ப்போம். சரியா, நிக்கல் காப்பர் மற்றும் கோபால்ட் ஆகிய தனிமங்கள் கொண்டு தாதுவானது நன்றாக தூளாக்கி நீர்ம அமோனியோட தகுந்த அழுத்தம் செலுத்தி கரைக்கப்படுகிறது. சரியா, அவ்வாறு கரைக்கும் போது நமக்கு ஒரு அணைவு சேர்மம் உருவாகிறது. சரியா, எல்லாத்துலேயும் நிக்கல் அணைவு சேர்மம், காப்பர் அணைவு சேர்மம் மற்றும் கோபால்ட் அணைவு சேர்மம் உருவாக்கப்படுகிறது. இதில் கனிம கழிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினோ சிலிக்கேட். அலுமினோ சிலிக்கேட்டான கனிம கழிவு கரையாமல் அப்படியே தங்குகிறது. கனிம கழிவுகளான அலுமினோ சிலிக்கேட் கரையாமல் தங்குகிறது. சரியா, அப்போது முதல்ல வேதிக்கழுவுதல் என்ன பார்த்தோம்? சயனைடு வேதிக்கழுவுதல் தங்க தாதுவை மட்டும் என்ன செய்யும்? வேதிக்கழுவுதல் தங்கத்தாதுவை அடர்ப்பிக்க மட்டும் நம்ம என்ன கழுவுதல் பயன்படுத்தப்படுகிறது? சயனைடு வேதிக்கழுவுதல் பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிக்கல் காப்பர் கோபால்ட் தாதுக்களை வேதிக்கழுவுதல் செய்யறதுக்கு என்னது? அடர்ப்பிக்கிறதுக்கு அமோனியா வேதிக்கழுவுதல் பயன்படுத்தப்படுகிறது. சரியா, அமோனியா சேர்க்கணும். சரியா, நிக்கல் காப்பர் கோபால்ட் தாதுல அமோனியம் சேர்த்து நம்ம குறிப்பிட்ட கரைப்பான அமோனியம் சேர்க்கும் போது அது என்னதாகுது? அணைவு சேர்மமாக வருகிறது. கனிம கழிவான அலுமினோ சிலிக்கேட் அப்படியே கரையாமல் தங்குகிறது. சரியா, மூன்றாவது வகையான வேதிக்கழுவுதல் கார வேதிக்கழுவுதல். சரியா, இம்முறையில் தாதுவை நீர்ம காரங்களுடன் வினைப்படுத்தும் போது அணைவு சேர்மம் உருவாகிறது. சரியா, அப்போ இது அலுமினியத்தின் முக்கிய தாதுவான பாக்சைட். அலுமினியத்தின் முக்கிய தாதுவான பாக்சைட் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் கார்பனேட் கரைசல் வெப்பப்படுத்தும் போது நம்ம என்ன கிடைக்கும்? சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. கனிம கழிவான இரும்பு ஆக்சைடு அப்படியே கரையாமல் தங்கிவிடுகிறது. சரியா, அப்போ கார வேதிக்கழுவுதலில் நம்ம என்ன சேர்க்குறோம்? அலுமினியத்தின் முக்கிய தாதுவான பாக்சைட்டோட சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரம் சேர்த்து நம்ம வெப்பப்படுத்தும் போது சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. சரியா, சோடியம் மெட்டா அலுமினேட் ஒரு அணைவு சேர்மம். சரியா, மீதி உள்ள கனிம கழிவான இரும்பு ஆக்சைடு கரையாமல் தங்கிவிடுகிறது. சரியா, அதான் Al2O3 அலுமினா ப்ளஸ் காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது நமக்கு ஒரு அணைவு சேர்மம் உண்டாகிறது. அந்த சேர்மத்தின் வழியாக நம்ம கார்பன் டை ஆக்சைடு வாயு செலுத்தப்படும் போது Al2O3 அலுமினா வீழ்படிவு உருவாகிறது. Al2O3 அலுமினா வீழ்படிவு உருவாகிறது. சரியா, சரி, அப்போ கார வேதிக்கழுவுதல் நம்ம என்ன சேர்க்கிறோம்? காரமான சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்துருக்கோம்? பாக்சைட் தான். என்னது? அலுமினியத்தின் முக்கிய தாது என்னது? பாக்சைட். சரியா, பாக்சைட்டோட சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் அல்லது சோடியம் கார்பனேட் சேர்க்கும்போது நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. கனிம கழிவான இரும்பு ஆக்சைடு கரையாமல் தங்கிவிடுகிறது. கடைசியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு செலுத்தும் போது நமக்கு அலுமினா என்ற வீழ்படிவு உருவாகிறது.
சரியா. 4வது வகையான வேதிக்கழுவுதல் அமில வேதிக்கழுவுதல். அமில வேதிக்கழுவுதல் சரியா. இதில் பாரு சல்ஃபைட் தாதுக்கள் வந்து என்னது, நம்ம அமிலம் சேர்க்கும்போது என்னாகும், சல்ஃபைட் தாதுக்கள் கழுவி வெளியேற்றப்படுகிறது சரியா. அப்போ ஜிங்க் சல்ஃபைட், லெட் சல்ஃபைட் ரெண்டுமே என்னது, சல்ஃபைட் தாதுக்கள். ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், அந்த நுரை மிதப்பு முறையிலலாம் சல்ஃபைட் தாதுக்கள் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், அடர்ப்பிக்க முடியும் சரியா. அப்போது ZnS வந்து சிங்க் சல்ஃபைட், PbS வந்து லெட் சல்ஃபைட். லெட் சல்ஃபைட் தான் கலினா என்ற தாது சரியா. இந்த ZnS PbS ரெண்டுமே என்னது, சல்ஃபைட் தாதுக்கள். சல்ஃபைட் தாதுக்களை நம்ம நீர்ம கந்தக அமிலத்துடன் சேர்க்கும்போது சல்ஃபைட் தாதுக்கள் கழுவி வெளியேற்றப்படுகிறது சரியா. அப்போது கரையாத சல்ஃபைட் தாது சல்ஃபைட்டாகவும் உலோக சல்ஃபராகவும் மாற்றப்படுகிறது. ஜிங்க் சல்ஃபைட் சல்ஃபரிக் அமிலம் சேர்க்கும்போது என்னதான் மாறிடுது, சல்ஃபேட்டாகவும் சல்ஃபராகவும் வெளியேற்றப்படுகிறது சரியா. அப்போ நமக்கு மீதி உள்ளது தூய்மையான ஜிங்க் மற்றும் லெட்டாக கிடைக்கும் சரியா. அது அமில வேதிக்கழுவுதல். அப்போ 4 வகையான வேதிக்கழுவுதல் பார்த்துருக்கோம். வேதிக்கழுவுதல்னால் என்னன்னு பார்த்தோம். வேதிக்கழுவுதல் என்னது, நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது தகுந்த கரைப்பானல் கரைக்கும் போது என்னாகும், ஒரு உப்பை அல்லது அணைவு சேர்மத்தை உருவாக்கும். கனிம கழிவானது அப்படியே கரையாமல் தங்கிவிடுகிறது சரியா. அது என்னது, வேதிக்கழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. 4 வகையான வேதிக்கழுவுதல் பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம், சயனைடு வேதிக்கழுவுதல், 2வது அம்மோனியா வேதிக்கழுவுதல், 3வது கார வேதிக்கழுவுதல், 4வது அமில வேதிக்கழுவுதல். சில தாதுக்களை வறுக்கும் போது பண்படா உலோகத்தை தருகிறது. சில தாதுக்களை வறுக்கும் போது பண்படா உலோகத்தை தருகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சில தாதுக்கள்னு சொல்லும்போது இதில் வந்து சின்ன பார் வந்து மெர்க்குரியோட முக்கிய தாது. மெர்க்குரியோட முக்கிய தாது வந்து சின்ன பார் சரியா. சின்ன பார் தாதுவை நம்ம வறுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், தாதுவான மெர்க்குரி கிடைக்கும். இதில் வந்து அந்த உலோகத்தின் தாதுவே வறுக்கும்போது கிடைக்கிற நமக்கு உலோகம் கிடைக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், சுய ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ சில தாதுக்களை வறுக்கும்போது பண்படா உலோகத்தை தருகிறது. எடுத்துக்காட்டு சின்ன பார் என்பது மெர்க்குரியின் முக்கிய தாதுவாகும் சரியா. அப்போ சின்ன பார் என்ற தாதுவை வறுக்கும் போது மெர்க்குரி நமக்கு கிடைக்கிறது சரியா. அதனால் HgS என்பது சின்ன பார். அப்போ சின்ன பாரை ஆக்சிஜன் கொண்டு ஒடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மெர்க்குரி ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது சரியா. இதுவே என்னது, சுய ஒடுக்கம் என்று அழைக்கப்படுது. அப்போ சில தாதுக்களை வறுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பண்படா உலோகத்தை தருகிறது. எடுத்துக்காட்டு சின்ன பார் தாதுவை வறுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மெர்க்குரி கிடைக்கிறது சரியா. அடுத்தது உலோகவியல். பொதுவாக உலோகவியல் வந்து வெப்ப இயக்கவியல் தத்துவங்களை பொறுத்தும் அமைகிறது சரியா. அப்போ ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்ற வேண்டுமானால் தகுந்த ஒடுக்கும் காரணி நம்ம தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்வதற்கு நமக்கு வெப்ப இயக்கவியல் தத்துவங்கள் மிகவும் பயன்படுத்தப்படுகிறது சரியா. அப்போ உலோகவியலில் வெப்ப இயக்கவியல் தத்துவங்களை வைத்தும் நம்ம என்ன செய்கிறோம், ஒடுக்கும் காரணி தெரிவு செய்யப்படுகிறது சரியா. அதான் கொடுத்து உலோக ஆக்சைடுகளை வெவ்வேறு ஒடுக்கும் காரணிகளை பயன்படுத்தி உலோகங்களை என்ன செய்யலாம், பிரித்தெடுக்கலாம் சரியா. வெப்ப இயக்கவியல் கொள்கை அடிப்படையில் தகுந்த ஒடுக்கும் காரணிகளை என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம். வெப்ப இயக்கவியல் கொள்கை அடிப்படையில் தகுந்த ஒடுக்கும் காரணியினை தெரிவு செய்யலாம். எனவே ஒடுக்கும் காரணி கட்டிலா ஆற்றல் மாற்றம். ஒடுக்கும் காரணி வந்து கட்டிலா ஆற்றல் மாற்றத்தில் எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்கணும் சரியா. எதிர்குறி மதிப்பினை பெற்றிருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட ஒடுக்கும் காரணி குறிப்பிட்ட உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்ற இயலும் சரியா. அப்போ ஒரு உலோக ஆக்சைடை உலோகம் மாற்றுறதுக்கு தகுந்த ஒடுக்கும் காரணியை செய்யும் போது கட்டிலா ஆற்றல் மாற்றம் வந்து எதிர்குறி மதிப்பினை பெற்றிருத்தல் அவசியம். அதனால் ΔG = ΔH - T∆S. இதை வந்து என்ன சொல்கிறோம், கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் சரியா. ΔG என்பது கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மாற்றம் சரியா. ஜீனா கட்டிலா ஆற்றல், ΔGனா கட்டிலா ஆற்றல் மாற்றம். இதெல்லாம் போன வருஷம் வெப்ப இயக்கவியல் பாடத்தில் படிச்சிருக்கேன். ஸோ ΔG = ΔH - T∆S. ΔH என்பது என்தால்பி மாற்றம், T என்பது வெப்பநிலை, ΔS என்பது என்ட்ரோபி மாற்றம் சரியா. அப்போது உலோகவியலில் வெப்ப இயக்கவியல் தத்துவங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றுவதற்கு தகுந்த ஒடுக்கும் காரணியை தெரிவு செய்வதற்கு வெப்ப இயக்கவியல் தத்துவங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படி, கட்டிலா ஆற்றல் மாற்றம் ΔG என்பது
எதிர்குறி மதிப்பினை பெற்றிருக்க வேண்டும். அதுபோல் ஒரு சமநிலை செயல்முறைக்கு டெல்டா ஜி மதிப்பு வந்து சமநிலை, இதை வச்சு என்ன செஞ்சார் எலிங்கம், ஹெரால்ட் எலிங்கம் என்கின்ற விஞ்ஞானி என்ன சொன்னார், ஒரு சமநிலையின் செயல்முறைக்கு டெல்டா ஜி மதிப்பானது எப்படி இருக்கணும், டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபி என்ற ஒரு மதிப்பை, சமநிலை மதிப்பை என்ன செஞ்சார் எலிங்கம் என்ற விஞ்ஞானி கண்டறிந்தார். அப்போது சமநிலை செயல்முறையில் டெல்டா ஜி நாட் மதிப்பானது எப்படி இருக்கணும், சமநிலை மாறிலியின் மதிப்பை பயன்படுத்தி கணக்கிட அவர் என்ன செஞ்சார் ஃப்ரேம் பண்ணார். டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபி. சரியா? அப்போ இதில் வந்து கே என்பது சமநிலை மாறிலி, அழுத்தத்தின் வாயிலாக சமநிலை மாறிலி, கேபின்னா அழுத்தத்தின் வாயிலாக சமநிலை மாறிலி என்பதை எலிங்கம் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்தார். சரியா? பல்வேறு வெப்பநிலையில் உலோக ஆக்சைடு ஒடுக்க வினைக்கு டெல்டா ஜி மதிப்புகளை பயன்படுத்தி சமநிலை செயல்முறை கருதி என்ன செஞ்சார், இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சார். டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபிங்கிறத எலிங்கம்ங்கிற விஞ்ஞானி கண்டறிந்தார். இவர் பேர் ஹெரால்ட் எலிங்கம். சரியா? அப்போ எலிங்கம்ங்கிற என்ன கண்டுபிடிச்சாரு, எலிங்கம் வரைபடம்னு ஒரு வரைபடம் வரைந்தார். கீழே வெப்பநிலை, அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் வெப்பநிலை, ஒய் ஆக்சிஸில் கட்டிலா ஆற்றல் மாற்றம் அப்படின்னு போட்டு ஒரு வரைபடத்தை வரைஞ்சார். சரியா? அந்த வரைபடத்தில் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, எந்தெந்த உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றுவதற்கு எந்த ஒடுக்கும் காரணி செயல்படும். சரியா? அப்போ எந்தெந்த உலோக ஆக்சைடு எந்தெந்த உலோகமாக மாறுவதற்கு எது தகுந்த ஒடுக்கும் காரணி, எது தகுந்த வெப்பநிலை, குறிப்பிட்ட வெப்பநிலையில் மட்டும்தான் என்ன ஆகும் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடையும். அப்படி ரெண்டு காரணியையும் யார் தான் கண்டுபிடிச்சா, எலிங்கம் என்ற விஞ்ஞானி அந்த வரைபடத்தை வரைந்து என்ன செஞ்சார் கண்டறிந்தார். அப்போ ஒவ்வொரு உலோக ஆக்சைடும் உலோகமாக மாற்றுவதற்கு தகுந்த ஒடுக்கும் காரணி தெரிவு செய்வதற்கும் தகுந்த வெப்பநிலையை தெரிவு செய்வதற்கும் எலிங்கம்ங்கிறவர் வரைபடத்தை போட்டு என்ன செஞ்சார், இந்த 2 காரணிகளையும் என்ன செஞ்சார் கண்டறிந்தார். சரியா? அதான் கொடுத்துருக்கு. ஒடுக்கும் வினைகளுக்கும் வினைகளை வெப்பநிலை எல்லைகளை தீர்மானிப்பதற்கும் தகுந்த ஒடுக்கும் காரணி தெரிவு செய்யவும் எலிங்கம் வரைபடம் பயன்படுத்தப்படுகிறது. எலிங்கம் வரைபடத்தினை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் ஆக்சைடு மற்றொரு உலோகமாக மாற்ற தகுந்த ஒடுக்கும் காரணி கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. சரியா? மற்றும் எந்த வெப்பநிலையில் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடைகிறது என்பதனையும் எலிங்கம் என்பவர் கண்டறிந்தார். எலிங்கம் வரைபடம் என்றால் என்னன்னு கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரியா? இதில் வந்து என்ன அப்போ தகுந்த ஒடுக்கும், ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்குவதற்கு தகுந்த ஒடுக்கும் காரணி தெரிவு செய்யவும் தகுந்த வெப்பநிலையை தெரிவு செய்யவும் என்ன செஞ்சார் எலிங்கம் ஒரு வரைபடத்தை வரைந்து என்ன செஞ்சார் கண்டறிந்தார். சரியா? வரைபடத்தை வச்சு என்ன செஞ்சார், ஒடுக்கும் காரணி ஒரு உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடைவதற்கு தகுந்த ஒடுக்கும் காரணி மற்றும் தகுந்த வெப்பநிலையையும் கண்டறிந்தார். சரியா? அதான் என்னது எலிங்கம் வரைபடம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போது எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். சரியா? இதில் முக்கியமான வரம்பு என்னென்னா, ஒரு வினை எவ்வளவு நேரத்தில் நிகழ்கிறது, ஒரு வினையானது எவ்வளவு நேரத்தில் நிகழும் என்ற விவரத்தை தரவில்லை. அடுத்தது ஒரு துணை வினையானது நிகழ்வதற்கான விவரத்தையும் தருவதில்லை. அப்போ ஒரு வினையானது எவ்வளவு நேரத்தில் நிகழும் என்ற விவரத்தை தரவில்லை. ஒரு துணை வினையானது நிகழ்வதற்கான சாத்தியங்களை பற்றிய விவரத்தையும் தருவதில்லை. சரியா? 2வது பாரு, ஒரு வினைப்படு பொருள் வினைவிளை பொருளுடன் வேதி சமநிலையில் இருப்பதாக கருதி டெல்டா ஜினா என்னது கட்டிலா ஆற்றல் மாற்றம் எலிங்கம் வரைபடத்தில் விளக்கப்பட்டது. ஆனால் எல்லா நிபந்தனைகளும் இதில் உண்மை அல்ல. இது 2மே எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். அப்போது ஒரு வினை எவ்வளவு நேரத்தில் நிகழும், ஒரு வினையானது எவ்வளவு நேரத்தில் நிகழும் என்ற விவரத்தை எலிங்கம் வரைபடம் தரவில்லை. அடுத்து ஒரு துணை வினை நிகழ்வதற்கான சாத்தியத்தையும் விவரத்தையும் தருவதில்லை. அதான் முதல் எலிங்கம் வரைபடத்தின் வரம்பு. 2வது வரம்பு என்னென்னா, ஒரு வினைப்படு பொருள் வினைவிளை பொருளுடன் வேதி சமநிலையில் இருப்பதாக கருதி டெல்டா ஜி எலிங்கம் வரைபடத்தில் விளக்கப்பட்டது. ஆனால் எல்லா நிபந்தனைகளும் உண்மை அல்ல. சரி? அப்போ இந்த 2மே எலிங்கம் வரைபடத்தின் முக்கிய வரம்புகள் ஆகும். அப்போ எலிங்கம் வரைபடம் என்றால் என்ன, அவற்றின் வரம்புகளை கூறு அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க். சரி,
இப்போ இதோட இந்த வீடியோ லெசன் செகண்ட் பார்ட் 2 உள்ள உலோகவியல் பாடத்தில் பார்ட் 2 வீடியோ லெசன் முடிஞ்சது. இதில் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிக்கோ. இன்னும் 2 நாளில் படித்து எனக்கு சனிக்கிழமை டெஸ்ட் எழுதி ஒரு லாங் ஷீட் பேப்பரில் ஃபோட்டோ காப்பியில் எழுதி எனக்கு சப்மிட் பண்ணு. வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு என் நம்பருக்கு. நோட் பண்ணிக்க கொஸ்டின்: கனிமம் மற்றும் தாதுக்களான வேறுபாடு. கனிமம் மற்றும் தாதுக்களான வேறுபாடு. நுரை மிதப்பு முறை என்றால் என்ன? முதல்ல கனிமம் மற்றும் தாதுக்களான வேறுபாடு. 2வது கேள்வி நுரை மிதப்பு என்றால் என்ன? 3வது கேள்வி நுரை மிதப்பு முறையை விவரி. நுரை மிதப்பு முறையை விவரி. 4வது கேள்வி இலக்கி மற்றும் கனிம கசடு என்றால் என்ன? இலக்கி மற்றும் கனிம கசடு என்றால் என்ன? 5வது கேள்வி வேதி கழுவுதல் என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. வேதி கழுவுதல் என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. 6வது கேள்வி வறுத்தல் என்றால் என்ன? 7வது கேள்வி உருக்கி பிரித்தல் என்றால் என்ன? 8வது கேள்வி காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன? 9வது கேள்வி எலிங்கம் வரைபடம் என்றால் என்ன? அதன் வரம்புகள் யாவை? எலிங்கம் வரைபடம் என்றால் என்ன? அவற்றின் வரம்புகள் யாவை? அலுமினோ வெப்ப ஒடுக்கமுறையினை விவரி. அலுமினோ வெப்ப ஒடுக்கமுறையினை விவரி. 16வது கேள்வி உலோகத்தினை அதன் தாதிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் 3 செயல்முறை யாவை? உலோகத்தினை அதன் தாதிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் 3 செயல்முறை யாவை? இது அவ்வளோ கொஸ்டினுக்கும் ஆன்சர் படித்து எனக்கு பாராமல் படித்து என்ன செய்யணும்? ஆன்சரை கொஸ்டின் மேலே எழுதி ஆன்சர் எழுதி எனக்கு ஒரு லாங் ஷீட் பேப்பரில் ஆன்சர் எழுதி இன்னும் 2 நாள் சாட்டர்டே அன்றைக்கி எனக்கு அனுப்பு. சரியா? 8 கொஸ்டினோ 7 கொஸ்டினோ படித்து என்ன செய்யணும்? லாங் ஷீட் பேப்பரில் உன்னுடைய 12th பியா B1 செக்ஷன் போட்டு உன் நேம் எழுதி எனக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பு. சாட்டர்டே அன்றைக்கி அனுப்பு. 2 days படிச்சுட்டு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே அனுப்பு. 2 days படிச்சுட்டு. தேங்க்யூ.